இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 3வது நம்பர் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் இது 3240, 3600. 3வது நம்பர் கண்டுபிடிக்கணும். HCF கொடுத்தாச்சு, LCM கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர்லாம் பாருங்கள் எந்த ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. மொத்தத்தையும் இதெல்லாம் வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிப்போம். நார்மலாக LCM எடுத்தாலே போதும். இந்த முதல் நம்பருக்கு LCM எத்தனை வரும்? இந்த 3 2 இருக்கு இல்லையா, 2^3, அப்புறம் 4 3 இருக்கும், 3^4, அப்புறம் 5. அதேமாதிரி இதையும் மாற்றிக்கணும். HCF 36 கொடுத்தாங்களே அதையும் மாற்றிக்கலாம். 2^2 × 3^2 இல்லையா, எத்தனை இருக்கோ அதை வந்து பவரில் போட்டுருங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஒரு கிலோ இதை வந்து இங்கே எழுதிட்டேன், இதை இங்கே எழுதிட்டேன். அப்புறம் இது HCF LCM வந்து கேள்வியில் கொடுத்துருக்காங்க, அது ஏறியாச்சு. இப்போ வந்து இந்த 3வது நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு HCF LCM எல்லாருக்கும் தெரியல எப்படி கண்டுபிடிக்கணும்னு. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. HCFனா 3த்துலேயும் இருக்கிற நம்பர் எழுதிக்கணும். 2 2 2 இருக்கு இல்லையா, 2 எழுதியாச்சு. அப்புறம் 3 3 3 இருக்குது, 3 எழுதியாச்சு. 5 5 இருக்குது, இந்த இடத்துல இல்லை 5, அப்போ அது எழுதக்கூடாது. ஓகே, வந்து 7 1 இருந்தால் 3த்துலேயும் இருந்தால் தான் எழுதணும். எழுதிட்டு ஹையஸ்ட்டு அப்போ லோயஸ்ட் பவர் எது இருக்குதுன்னு பார்க்கணும். 2^2 இருக்கு இல்லையா, அப்போ 2^2. அப்புறம் இங்கே எது பவர் கம்மியாக இருக்குது, இதுதான் பவர் கம்மியாக இருக்குது, அப்போ இதை எழுதிடணும். LCMக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். எல்லாத்துலேயும் இருக்கிற எல்லா நம்பரும் வந்து மிஸ் பண்ணாமல் எழுதிடணும். 2 3 5 7 அதை அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை லீஸ்ட்னு இருக்கு இல்லையா, அப்போ ஹையஸ்ட்டு பவர் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். 2^4 4, அப்புறம் இங்கே 5க்கு வந்து என்னது ஸ்கொயரு, அதுக்கப்புறம் என்னது 7 ஸ்கொயர், இந்த மாதிரி எழுதணும். சரி, ஓகே. இது வந்து கேள்வியில் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கண்ணா. ஃபஸ்ட்டு HCF பாருங்கள், 2 ஸ்கொயர் இது வந்து இல்லைன்னு வச்சுங்க, இது வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 2 ஸ்கொயர் வந்து எதிலேருந்து வந்திருக்கும்? இந்த 3 டேர்மில் இருந்து தான் இது வந்திருக்கும் இல்லையா. இப்போ முதல் 2 டேர்மில் 2 ஸ்கொயரே இல்லை. இப்போ 2 ஸ்கொயர் இதில் தானே இருந்திருக்கும். அப்போ 2 ஸ்கொயரே எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து 3 ஸ்கொயர் வந்து இது வந்து செகண்ட் டேர்ம் வந்து வந்திருக்கு. அதாங்க மேலே ரவுண்டு போட்டுனா அந்த டேர்மில் வந்து இது வந்திருக்குன்னு நம்ம எழுதியிருக்கேன். 3 ஸ்கொயர் வந்து இங்கேருந்து வந்திருக்கு. ஓகேவா, அப்போ அதை விட்டுருங்க. அடுத்து LCM பாருங்கள், 2^4 எங்கேருந்து வந்திருக்கு? 2^4 வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து வந்திருக்கு இல்லையா, அது வரைக்கும் பாருங்கள், இதுலேருந்து வந்திருக்கு, அதான் செகண்ட் டேர்ம்லேருந்து வந்திருக்கு. அப்போ இதை விட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், 3^5 இதுலேயும் இல்லை இல்லையா, 3^4 3^2 தான் இருக்குது. 3^5 இதுலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ இது தேர்ட் டேர்ம்லேருந்து வந்திருக்கு. இது அப்போ இதே எடுத்துக்கணும். இப்போ 3^2 இங்கே வந்து இங்கே எழுதிக்கலாம் நம்ம. அடுத்தது பாருங்கள், அடுத்தது 5 ஸ்கொயர் வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து தான் வந்திருக்கு. அப்போ அதை விட்டுருங்க. 7 ஸ்கொயர் இந்த 2 டேர்ம்லேயும் இல்லை. அப்போ இதுலேருந்து தானே வந்திருக்கும். இப்போ 7 ஸ்கொயர் எடுத்து இங்கே எழுதிக்கணும், அவ்வளோதான். இது மிஸ் ஆன எடுத்தோம்னா இங்கே எழுதினாலே வந்துடும் ஆன்சரு. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 2^2 × 3^5 × 7 ஸ்கொயர். சரி, இப்போ வந்து இந்த டேர்மும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பேன்றதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி போட்டாலே ஆன்சர் வரும் இல்லையா. இந்த செகண்ட் 2ன்னு இருக்குதுலாம் இதுலேருந்து வந்திருக்கும், 2லேருந்து வந்திருக்கும் இல்லையா. 2^4 5 ஸ்கொயர், அப்புறம் 3 ஸ்கொயர், இந்த மாதிரி இதை நீங்கள் பாருங்கள். சரி, இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, இதுதான் ஆன்சர் இல்லையா. ஆன்சர் வந்து ஏ தான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பவர் டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் பாருங்கள்.